கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக சபையிலே காணப்பட வேண்டிய விஷயமான காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நாங்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாள் நாம் பார்க்க வேண்டிய காரியம் மிக முக்கியமான காரியத்தில் ஒன்றுதான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆம்பிரியமானவர்கள், இடைவிடாமல் ஜெபிப்பதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவதையுமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். நாம் துதிக்கும் போது அவரே நம்மிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது கூரை இல்லாத வீட்டுக்கு சமன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முயற்சிகளினாலே செய்யப்பட முடியாத காரியத்தை நம்முடைய முழங்கால் ஜெபம், முழங்கால் யுத்தம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இடைவிடாமல் எப்பொழுதுமே நம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்பேன். எல்லாவற்றுக்குமே இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களுக்கு ஒரு முடிவு சமீபமாயிருக்கிறது. ஆகவே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற தொழுது கொள்ற அவருக்கு வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும், ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபத்திலே போராட வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிறது தான் ஆண்டவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஜெபிக்கிறது அதே வேளையில நம்ம எவ்வளவுக்கு ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவரை எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஜனங்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு நம்மளை குறித்து தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எபேசியர் புத்தகத்திலே 5ஆவது அதிகாரம், எபேசியர் 5ஆவது அதிகாரம் 20ஆம் 21ஆவது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம எபேசியர் 3ஆவது அதிகாரம் 20ஆவது 21ஆவது வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தோறும் இப்போ நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாகவே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் அவராக இருக்கிறபடினால நாங்கள் எப்பொழுதுமே நம்ம இடைவிடாமல் அவரிடத்தில் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிரியமானவர்களே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்ற, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்க எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செய்து அவர் முன்னிலை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது அதே வழியில எல்லாவற்றுக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த ஜனங்கள் இருக்க வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். எந்த நெருக்கங்கள் வந்தால் நம்ம அவரை ஸ்தோத்திரிக்க, எந்த கஷ்டங்கள் வந்தால் நம்ம அவரை ஸ்தோத்திரிக்க, எவ்வளவு சந்தோஷம் வந்தால் அதில் நம்ம ஸ்தோத்திரிக்க, எல்லா சூழ்நிலைக்குள்ள நம்ம போனாலும் அதில் நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் நம்ம ஆயத்தமான ஜனங்களாய் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களாய் நம்ம மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறவர்களாக எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தந்தருள்வாராக. God bless you all.